திருப்பூர் மாநகரம் ஆத்துப்பாளையம் அருகே சந்தோஷ்குமார் என்பவர் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்து பெண்ணலாடை தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து ரகசிய தகவல் கிடைத்ததின் பேரில் திருப்பூர் மாநகர மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் ஆத்துப்பாளையம் பகுதியில் திடீர் தணிக்கை செய்து ஒடிசாவை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சாவை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாநகர காவல்துறை துணை ஆணையர் ராஜராஜன் பறிமுதல் செய்யப்பட்ட 15 கிலோ கஞ்சா பொருட்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உடன் மாநகர மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆய்வாளர் பிரபாதேவி மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.